ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிஎன் காஷன் ப்ராடக்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க உங்களை மீட் பண்றதுல. சூப்பரான ஒரு டாபிக் தாங்க, ரெஸ்யூம் பத்தி தான் நம்ம பேச போறேங்க. சார், ரெஸ்யூம் அப்படின்றது வந்து ஒருத்தனுடைய மிரருங்க. ஒருத்தனுக்கு வேலை கிடைக்குதா இல்லையான்றதை முடிவு பண்ணது ரெஸ்யூம் தாங்க. ஓகேவா? இந்த ரெஸ்யூமை பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ண போது நமக்கு வேலை ஈஸியா கிடைச்சிடும். ரெஸ்யூமை சரியா நீங்க ஹேண்டில் பண்ணல, ஒரு பேப்பர் தான்ப்பா, ஒரு டாபிக் தான், நம்மளை பத்தி தான், நம்ம நேரில் சொல்லிக்கலாம்ப்பா அப்படின்னு நிறைய பேர் வந்து அதில் மிகப்பெரிய தப்பு பண்ணுறோம். அதனால நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்காதுங்க, சரியான வேலைக்கும் அவங்க போக மாட்டாங்க. ஸோ இந்த ரெஸ்யூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். 8 மிஸ்டேக்ஸுங்க. 8 மிஸ்டேக்ஸ் என்ன ஒரு ரெஸ்யூம்ல பண்றாங்க, எதனால ஒருத்தங்க வேலை கிடைக்காது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெகி அண்ட் காஷ் இன்ஃபோடெக். வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. ஸோ நாம இப்போ பார்க்குற 8 டாபிக்ஸுங்க, எதனால ஒருத்தனுக்கு ரெஸ்யூம் ஃபில்டர் ஆக மாட்டேன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? ஸோ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் அப்ளிகன் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கும், ஏடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, சிடிஎஸ்லாம் அந்த ஏடிஎஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. நீ ரெஸ்யூம் அனுப்பிச்ச உடனே வந்து அந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இல்லை அப்படின்னா அந்த ரெஸ்யூம் அது ஒழுங்கா படிக்காது, ஒன்றை செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நாம வந்து அந்த ரெஸ்யூம் கரெக்டான ஃபார்மட்ல இருக்கணும். அந்த ஃபார்மட் எப்படி இருக்குன்றது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். நம்ம சேனல் போய் ரெஸ்யூம் தேடுங்க, 4-5 வீடியோ வரும், பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்ற அந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ரெஸ்யூம் மட்டும் தான் செலக்ட் ஆகும், மற்றவங்களுக்கு ஆகாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையாங்க. அண்ட் 2வது மிகப்பெரிய பிரச்சனை வந்து ரெஸ்யூம் வித் எரர்ஸுங்க. நம்மால் என்ன பண்ணுவாருன்னு வச்சுங்களேன், உன்னுடைய ப்ரீவியஸ் டெசிக்னேஷன் அப்பா நெட்வொர்க்கிங் இன்ஜினியர் அப்படின்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட போட்டிருப்பான். அவனுடைய காலேஜ் இல்லை பர்சன்டேஜ் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக அடிச்சு வச்சிருப்பான். அது மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா வந்து இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உடனே வந்து அவங்க கடுப்பாயிடுவாங்க. என்னடா இது இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இருக்கு, இவன் உண்மையாக வேலை செஞ்சவனா, உண்மையாக படித்த பையனா, இங்கிலீஷ் வராதா அப்படின்னு நிறைய யோசிப்பாங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத மாதிரி ஒரு ரெஸ்யூம் நீங்கள் தயாரிக்கணும். ஓகே, 3வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்து இன்கன்சிஸ்டன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்டரி. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? 2 வருஷம் வேலை செஞ்சிருப்பான், 4 வருஷம் வேலை செஞ்ச மாட்டான், பிசினஸ் போயிருப்பான், திரும்ப ஒரு 2 வருஷம் வந்து வேலை செஞ்சிருப்பான், திரும்ப எங்கன்னா ஒரு வேற வேலையை போயிருப்பான். அப்ப இவனை நம்பி எடுக்கலாமா இல்லையான்னு ஒரு குழப்பம் கம்பெனிக்கு வரும். அதனாலதான் வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஒரு பெரிய கேப் இருக்கும், அவங்களுக்கு வேலை கிடைக்காது. அவங்களுக்கும் நான் நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்களும் வந்து பாருங்க யாராவது கேப் இருந்துச்சுன்னா. 4வது முக்கியமானது ஜென்ரிக்கான ரெஸ்யூம். எல்லாரும் ஒரே மாதிரி ரெஸ்யூம் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க காலேஜ் கேம்பஸ் எல்லாம் போங்களேன், 50% 50 பேர் ஒரே ரெஸ்யூம். ஏதோ ஒரு மாற்றம் இருக்கணுங்க, தனித்துவம், மற்றவனோட வித்தியாசப்படணுங்க. டிஸ்டிங்னஸ் ஆர் யூனிக்னஸ், தனித்துவம். அந்த தனித்துவம் இருக்கிற ரெஸ்யூம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தனித்துவமா இருக்கணும் அந்த ரெஸ்யூம்ஸ், ஜென்ரிக்கான ரெஸ்யூம் சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இட் ஷுட் ஸ்பீக் அபவுட் தி ஜாப் ரோல்ஸ் ஒன்லி. இந்த பையன் என்ன பண்ணுவானா, ரெஸ்யூம்ல என்ன பண்ணுவானா, எங்க பாட்டி பேரு, எங்க சித்தப்பா பேரு, எங்க அண்ணன் இது பண்ணாரு. ஏய், உன்னை யார் கேட்டது? உன்னை பத்தி நீ சொல்லுனா, சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பத்தி நிறைய ரெஸ்யூம்ல போட்டு வச்சிருப்பான். ஓகேவா? இட் ஷுட் ஸ்பீக் ஒன்லி அபவுட் தி ஜாப் ரோல்ஸ் ஒன்லி அப்படின்றத முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. ஓகேவா? சம்பந்தமே இல்லாத டேட்டாவை, நான் எந்த ஊர், சொந்த ஊர், நான் பிறந்த ஊர் இது, நான் வளர்ந்த ஊர் இது, படிச்ச ஊர், இதெல்லாம் தேவையா? தேவை கிடையாதுங்க. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள். சில பேர்லாம் பிளட் குரூப்பை போட்டு வச்சிருப்பான், கேஸ்ட், ரிலிஜன், யார் கேட்டா உனக்கு அதெல்லாம்? ஓகே, சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் நீ போடும்பொழுது ரெஸ்யூமோட குவாலிட்டி அண்ட் அதோடைய குவான்டிடேட்டிவ்னு கூட சொல்லலாம். ஓகே, அந்த ஒரு வெயிட்டேஜ் கம்மி ஆகிட்டே போகுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நோன் ஆன்லைன் பிரசன்ஸ். அதாவது ரெஸ்யூமை தயாரிச்சு வச்சிருப்பான், இவன் நௌக்கரி மாதிரி ஆன்லைன் போர்ட்டலில் நீங்க போட்டுருக்கணும், லிங்க்டின் உன் ப்ரொஃபைல பில்ட் பண்ணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு சோஷியல் நெட்வொர்க்கை எதையுமே கனெக்ட் பண்ணாம ஒரு ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அதுக்கு வந்து வேல்யூ கொஞ்சம் கம்மியா தருதுங்க. அண்ட் 7வது முக்கியமானது என்ன தெரியுமா? இன்வாலிட் கான்டாக்ட் டீடைல்ஸுங்க. மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் வந்து தப்பா போட்டு வச்சிருப்பான். நானே என்னுடைய கேண்டிடேட்ஸ் சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? கான்டாக்ட் டீடைல்ஸ் தப்பா போட்டிருப்பான், கான்டாக்ட் நம்பர்லாம் தப்பா இருக்கும். ஓகே, அதுக்கு அவங்க ஹெச்ஆர் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ கான்டாக்ட் டீடைல்ஸுங்க, மெயில் ஐடிலாம் கரெக்டாக இருக்கணுங்க. அதே மாதிரி மெயிலை பொறுத்த வரைக்கும் ஸ்பேம் ஃபோல்டர்லாம் போய் செக் பண்ணுங்க. சில பேர் வந்து இன்டர்வியூக்கு அனுப்பியிருப்பாங்க, அந்த ஸ்பேம் ஃபோல்டர் போய் உட்காந்துட்டு இருக்கோம், நம்மளால இன்பாக்ஸை மட்டுமே செக் பண்ணியிருப்பான். இந்த ப்ரமோஷன்ஸ் டேப்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒரு ரெஸ்யூம் வந்து ஷார்ட் ஆஃப் கிறிஸ்பாக இருக்கணுங்க. ஒரு 2 பேஜுங்க, மேக்ஸிமம் 3 பேஜ் தான் போதும். நம்மளால 7 பேஜ் போட்டு வச்சிருப்போம், 10 ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன், 7 பேஜ் யாருங்க பாப்பா? அதான் புக்கா போட்டிருக்க.
கன்சால்டேட் பண்ணி கிறிஸ்பா கரெக்டா இது சொன்னா வேலை கிடைக்கும், இது சொன்னா என்னை பத்தி புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி இருக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு ரெஸ்யூம் தயாரிச்சா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேற எந்த டவுட்டா இருந்தாலும், கெரியர் கேப் இருக்கு, ஜாபுக்கு போகணும், எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட். நன்றி.